மனிதர்களின் புறத்தோற்றத்தை கொண்டு அகத்தை நிர்ணயித்துவிட முடியாது. வெளியே பார்ப்பதற்கு கரடுமுரடாக இருக்கும் பலாப்பழம்தான் உள்ளே சுவையான சுளைகளை கொண்டிருக்கும். அப்படித்தான் சில மனிதர்களும். பார்ப்பதற்கு கடினமான தோற்றம் கொண்டுள்ள சிலர் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பர். எந்நேரமும் தீவிரமான முகத்துடன் கம்பீரமாக காட்சி தரும் சிலர் இயல்பில் குழந்தை போல இருப்பார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தாது. சிங்காதனபுரத்தின் தளபதி வீரபிரதாபனுக்குதான் இந்த எடுத்துக்காட்டு சரியாக பொருந்தும். அவனது திரண்ட தோள்களையும் கயவர்களுக்கு அவன் அளிக்கும் தண்டனைகளையும் பார்ப்பவர்கள் தளபதியை ஒரு கொடூரனாக அரக்கனாகத்தான் எண்ணுவார்கள். ஆனால் மனதளவில் அவனும் ஒரு விளையாட்டு பிள்ளைதான். விஷமத்தனங்களும் சேஷ்டைகளும் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு நாடகத்தையே ஆடிவிட்டான் அவன். நம் கதையில் இதே போன்ற குணமுடைய இன்னொரு மனிதன் ஆதித்யவர்மன். சக்கரவர்த்தியாக நெஞ்சை விடைத்துக் கொண்டு எதிரிகளை கதிகலங்கச் செய்த அம்மாவீரன்தான் பழகுவதற்கு பசு போன்று சாதுவானவன். பிரதாபன், ஆதித்யன் இந்த இரு நண்பர்களின் நகைச்சுவை இயல்பையும் பரிபூரணமாக வெளிக்கொணர்ந்த பெருமை வருணனையே சேரும். வாழ்வில் எத்தனையோ இடர்கள் இருந்தாலும் வருணனுடன் வம்பு செய்வதில் தன் துன்பங்களையெல்லாம் மறந்து போவான் ஆதித்யன். அதே போன்றுதான் தனக்கும் குறும்புகள் செய்யத் தெரியுமா என்று தன்னைத்தானே கேட்டு வந்த பிரதாபன் வருணனை கண்ட பின்புதான் குறும்பு செய்யும் இயல்பை பெற்றான். கோட்டையை விட்டு வெளியே சென்று வரும் சாகசத்தை திறம்பட முடித்தவனுக்கு அதற்கு வெற்றி பரிசாக அழைப்பு மடல் ஒன்று கைகளில் கிடைத்தது. பார்க்கவ நாட்டிலிருந்து வந்த அழைப்பு மடலை பார்த்த பிரதாபனுக்கு மனதில் குதூகலம் ஆரவாரித்துக் கொண்டிருந்தது. பல காலமாக யாருடைய சந்திப்பிற்காக ஏங்கிக் காத்திருந்தானோ அந்த ஆதித்யனுடைய தரிசனம் கிடைக்கவிருக்கிறது. என்னதான் ஆதித்யன் முன்பு தற்சமயம் எதிரியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தாலும் அவனுடன் அடிமனதிலுள்ள ஆழமான நட்பு மறையப் போவதில்லை. முதலில் பகையை தீர்த்து கொண்டு பிறகு நட்பை தொடரலாம் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு நண்பனை சந்திக்கப் போகும் தருணத்திற்காக காத்திருந்தான் பிரதாபன். கோட்டையின் வெளியே வருணனும் அவனது மற்றொரு வீரனும் கயவர்களை கைது செய்து பகிரங்கமாக அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றார்கள். கயவர்கள் அனைவரும் கயிற்றால் பிணைக்கப்பட்டிருக்க அந்த கயிற்றின் முனையை வருணன் பிடித்தவாறு குதிரையை மெதுவாக நடத்தி அவர்களை அழைத்து வந்தான். முதலையிடம் கடிவாங்கியவனை வருணனின் வீரன் தன் குதிரையில் ஏற்றி அழைத்து வந்தான். காலையில் வருணனின் வாழ்பயிற்சியை காண பெரும் கூட்டம் திரண்டது போல தற்போது கைதிகளை கண்டவுடனும் அதே போன்றதொரு கூட்டம் கூடியது. சிறைப்பிடிக்கப்பட்ட அம்மனிதர்களின் முகங்களை உற்று உற்று பார்த்தார்கள் காவலர்கள். கண்டவர்களுக்கு தங்கள் கண்களை தங்களாலேயே நம்ப முடியவில்லை. பல காலமாக சந்து பொந்துகளில் எல்லாம் தேடப்பட்டு வந்த கயவர்கள் இத்தனை காலம் தங்களிடம் அகப்படாமல் முதல் நாள் வந்த வருணனிடம் அகப்பட்டுள்ளார்களே என்று எண்ணி அவர்கள் ஆச்சரியம் கொண்டனர். வருணனின் திறமையை பலரும் வாய்விட்டே புகழ்ந்தனர். செய்யாத சாகசத்துக்கு பாராட்டு பெறுவது வருணனுக்குதான் சங்கோஜமாக இருந்தது. வினாடிகள் செல்லச் செல்ல கோட்டை திடலில் பெரும் கூட்டம் கூடத் துவங்கியது. அந்த கூட்டம் எழுப்பிய சலசலப்பு ஓசைகள் அரசரின் அரண்மனை வரை கேட்டது. பிரதாபனிடம் மடலை கொடுத்துவிட்டு தன் அறைக்கு சென்றிருந்த உபதளபதி காவலர்கள் எழுப்பிய ஓசைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அறக்க பறக்க பிரதாபனிடம் ஓடினான். சென்றவன் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பிரதாபனிடம் தளபதி தளபதி என்று எதையோ சொல்ல வந்து வார்த்தைகள் கிடைக்காமல் தடுமாறி நின்றான். அவன் அடைந்திருந்த வியப்பு வார்த்தைகளுக்கு தடை போட்டு அவனது பேச்சை தடுத்து வைத்திருந்தது. முரளிதரன் பேச சிரமப்படுவதை பொருட்படுத்தாத பிரதாபன், என்ன கூச்சல் வாயிலில்? காவலர்களுக்கு ஒழுக்கம் வேண்டாம்? அரசர் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார் இந்நேரம். இந்த ஒழுங்கீனங்கள் எதை கண்டுவிட்டு இப்படி ஆரவாரம் செய்கின்றன? நீ படைகளுக்கு மட்டும் உபதளபதி என்பதால் அவர்களை கத்தவிட்டுவிட்டு இங்கே வந்து நிம்மதியாக மூச்சு வாங்கிக் கொண்டிருக்கிறாய். கோட்டை காவலின் அதிகாரிகள் வீரர்களை கத்தவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களையெல்லாம் கட்டி வைத்து உதைத்தால்தான் உங்களுக்கு பொறுப்பு வரும் போல என்று வராத கோபத்தை வரவழைத்து கொண்டு வந்தவனை ஒரு வார்த்தை கூட பேசவிடாமல்
அறையை விட்டு வெளியே நடந்தபடி திட்டி வந்தான் பிரதாபன். தளபதியின் வசவுகள் முரளிதரனுக்கு உரைக்கவில்லை. திட்டினாலும் பரவாயில்லை, தளபதி சரியான இடத்தை நோக்கிதான் செல்கிறான் என்று உணர்ந்து கொண்டு மன அகராதியில் வார்த்தைகளை தேடியபடியே முரளிதரன் பிரதாபனை பின்தொடர்ந்து சென்றான். கூட்டத்தினருக்கு நடுவில் சென்றவன் அங்கே வருணனிடம் அகப்பட்டிருந்த மனிதர்களை கண்டவுடன் அதிசயிப்பவன் போல நடித்து, வருணா, இவர்களை எங்கிருந்து பிடித்து வந்தாய்? நீ எத்தனை பெரிய சாதனை செய்திருக்கிறாய் தெரியுமா? இவர்கள் எங்கள் அரசாங்கத்தால் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள். நீ உண்மையில் அளப்பரியவன் வருணா என்று பாராட்டிக் கொண்டு போனான். பிரதாபனின் பாராட்டு மொழிகளை கேட்டு கைதான மனிதர்களுடன் சேர்ந்து வருணனும் அதிசயித்து நின்றான். குதிரை மீது அமர்ந்தபடியே விழிகளை அகல விரித்து தளபதியை விசித்திரமாக நோக்கி வந்த வருணன், என்ன, நாம் இவர்களை பிடித்தோமா? இவர்கள் பிடிபட்டது உங்களுக்கு இப்போதுதான் தெரியுமா? என்னை மட்டும்தான் ஏமாற்றினீர்கள் என்று எண்ணினேன். இப்போது பார்த்தால் ஒரு கூட்டத்தையே ஏமாற்றி நாடகமாடி வருகிறீர்களே. நடிப்புக்கு ஒரு அளவு வேண்டாம் என்று மனதிற்குள்ளேயே தளபதியை வசைப்பாடியவன் விழிகள் பிதுங்க அவனையே வெறித்து பார்த்தபடி இருந்தான். கைதிகளோ தளபதியின் பேச்சை கேட்டு வியப்புற்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கட்டப்பட்டவர்கள் மட்டுமில்லாது குதிரை மீது அமர்ந்திருந்த முதலையிடம் கடிப்பட்ட வீரனும் பிரதாபனின் வார்த்தைகளை கேட்டு அவனை விந்தையாக நோக்கிக் கொண்டிருந்தான். இதை கண்டுகொண்ட பிரதாபன் அவர்களில் எவராவது தான் கோட்டையை விட்டு ரகசியமாக வெளியே சென்ற கதையை கூறிவிடுவார்களோ என அஞ்சி தன் வீரர்களை அழைத்து, என்ன பார்வை இங்கு அரிச்சந்திரன் நாடகமா நடந்து கொண்டிருக்கிறது? இப்படி வாய்ப்பிழந்து வேடிக்கை பார்க்கிறீர்கள்? வருணன் எத்தனை சிரமப்பட்டு கயவர்களை கைது செய்து அழைத்து வந்துள்ளான். சென்று அவனிடம் இருந்து கயிற்றை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படியே அந்த கயவர்களின் வாய்களை துணியால் அடையுங்கள். அவர்கள் ஏதாவது பேச முற்பட்டால் அவர்களது நாவை வெட்டி எறியுங்கள் என்று வரிசையாக உத்தரவுகள் போட்டான். காவலர்கள் நடுநடுங்கி தளபதியின் கட்டளையை உடனே நிறைவேற்றினர். பின்பு பிரதாபன் வருணனை குதிரையை விட்டு கீழிறங்கச் செய்து அவனது குதிரையை லாயத்தில் கட்டி பயணத்திற்கு அதை தயார்படுத்துமாறு தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான். பின்னர் வருணனின் தோளில் கை போட்டபடி அவனை தொலைவாக அழைத்துச் சென்றான். சென்றவன் அவனிடம் மெல்லிய குரலில், தம்பி, நீ முழிக்கும் மொழியை பார்த்தால் என்னை என்னவர்களிடம் காட்டிக் கொடுத்து விடுவாய் போலவே. நான் மாறுவேடம் பூண்டு வெளியே வந்தது இங்கு எவருக்கேனும் தெரிய வந்தால் பிறகு அந்த கைதிகளின் வரிசையில் நானும் நிற்க வேண்டியது வரும். அவர்களுக்கும் எனக்கும் ஒரே வித்தியாசம்தான். அம்மனிதர்களையெல்லாம் காவலர்கள் சிறையில் அடைப்பார்கள். என்னையோ என் மனைவி வீட்டுச் சிறையில் அடைத்து விடுவாள். பிறகு நான் கோட்டைக்குள் கூட தனிமையில் சென்று மரத்தில் ஏறி அமர்ந்து இன்பம் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி வந்தான். அச்சமயம் பின்னால் இருந்த கூட்டத்தில் இருந்து சலசலப்பு சத்தம் அதிகமாக கேட்கவே பிரதாபன் விரைந்து அங்கு சென்றான். மன்னரின் வருகைதான் அந்த ஓசைக்கு காரணம் என்று அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது அவனுக்கு. அரண்மனைக்குள் இருந்த மன்னருக்கு வெளியே வீரர்கள் எழுப்பிய ஆரவார ஒலிகள் கேட்டிருக்க அவர் தம் ஏவலர்களை அனுப்பி அது என்ன ஓசை என்று அறிந்து வரச் செய்திருந்தார். அந்த ஓசை கயவர்களை கைது செய்ததனால் உண்டானது என்று பணியாளர்கள் மூலமாக அறிந்து கொண்ட பின்னர் தானே புறப்பட்டு அவ்விடத்திற்கு வந்திருந்தார் மன்னர். கைதிகள் கோட்டை திடலின் மத்தியில் மண்டியிடச் செய்யப்பட்டிருந்தனர். பிரதாபன் அரசருக்கு அருகில் வரவே அவர் தன் மாப்பிள்ளையை பார்த்து, எப்படி வீரபாகு இது சாத்தியம்? பல காலமாக நாம் தேடி வந்த கயவர்கள் திடீரென்று இன்றைக்கு அகப்பட்டுள்ளார்கள். இந்த அசாத்திய செயலை செய்தது வசுமித்ரா வீரன் வருணன்தான் என்று காவலர்கள் கூறுகிறார்கள். எப்படி இது சாத்தியம்? நம் நாட்டை பற்றியே முழுமையாக தெரியாதவன் நம் எதிரிகளான இந்த கயவர்களை கண்டறிந்து எப்படி இங்கு அழைத்து வந்தான் என்று வியப்பு விழிகளில் பிரதிபலிக்க கேட்டார். வீரபாகு என்ற வீரபிரதாபன் தன் மாமனாரை நோக்கி, அதுதான் வசுமித்ரா வீரர்களின் தனித்துவம் அரசே. அவர்களுக்கு இருக்கும் திறமை அபாரமானது. அதிலும் குறிப்பாக வருணனது திறமை வார்த்தைகளால் விளக்க முடியாது பிரபு. கயவர்களை அவன் கண்டறிந்த கதையை இப்போதுதான் அவனிடம் கேட்டுவிட்டு வருகிறேன். என்னை போன்றே வருணனுக்கும் ஒரு விசித்திர குணம் உள்ளது பிரபு. அவன் ஒரு தனிமை விரும்பி அடிக்கடி எங்காவது தனியாக சென்று மரத்தின் மீது ஏறி அமைதியாக அமர்ந்து கொள்வான். இங்கு வந்தது முதலாக அவனை நம் வீரர்கள் சூழ்ந்தபடியே திரிகின்றனரா? அதனால் அவன் விரும்பும் தனிமை கிடைக்காது போகவே சிறிது நேரத்திற்கு முன்பு என்னிடம் வந்து, நான் கோட்டையை விட்டு வெளியே சென்று தனிமையில் இருந்து வருகிறேன் அண்ணா என்று கேட்டுக்கொண்டான்.
நானும் எனக்கு வேலைப்பளு அதிகம் இருந்ததால் வருணனை வெளியே சென்று வரச் சொன்னேன். சென்றவன் தலைநகருக்கு வெளியேயுள்ள ஒரு ஏரிக்கு சென்றிருக்கிறான். அங்கு மரத்தின் மீது அமைதியாக இவன் அமர்ந்திருந்த சமயம் இந்த கயவர்கள் அங்கு வந்து பதுங்குவதை கண்டிருக்கிறான். தான் இருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என மூச்சுவிடும் ஓசை கூட அவர்களுக்கு கேட்காதபடி அமைதி காத்திருக்கிறான். அனைவரும் வந்து ஆங்காங்கே புதர்களில் பதுங்கிக் கொள்ள ஒருவன் மட்டும் நம் வீரன் அமர்ந்திருந்த மரத்தடியில் வந்து பதுங்கியிருக்கிறான். அவர்களது நடவடிக்கைகள் வருணனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனே உச்சிக்கிளையிலிருந்து கீழே நின்றிருந்த கயவனின் மீது குதித்து அவனை கதிகலங்கும்படி செய்திருக்கிறான். இதை கண்ட மற்ற வீரர்கள் சுதாரிக்கும் முன்பாக வருணன் தன்னிடம் பிடிப்பட்டவனை ஏரிக்குள் இழுத்துச் சென்று அங்கிருந்த முதலியிடம் பிடிபடும்படி செய்திருக்கிறான். கயவன் வலியால் அலற மற்றவர்கள் நண்பனை விடுவிப்பதற்காக வருணனிடம் போராடியிருக்கிறார்கள். ஆனால் இவனது வாழ்வீச்சைக் கண்டு அஞ்சி நடுங்கி மற்றவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். முதலிடம் அகப்பட்டவனை காப்பாற்ற வேண்டுமானால் அனைவரும் நிலத்தில் மண்டியிட்டு கைகளை பின்புறமாக கோர்க்க வேண்டும் என்று வருணன் கட்டளையிட்டிருக்கிறான். அவர்களும் அவ்வாறே செய்ய வருணன் குரல் கொடுத்து தன் குதிரையை அருகில் வரச் செய்து அதில் வைத்திருந்த கயிற்றால் இவர்களையெல்லாம் கட்டி போட்டு இங்கே இழுத்து வந்திருக்கிறான். உண்மையில் வருணன் மாவீரன்தான் அரசே, சிறந்த விவேகியும் கூட. அவனது துணிவையும் மதிநுட்பத்தையும் காணும்போது பிரமிப்பாக உள்ளது என்று வாயில் வந்த பொய்களையெல்லாம் அடுக்கிக் கொண்டே சென்றான். இந்த புனைவு கதைகளை கேட்ட வருணனுக்கு மட்டுமில்லாமல் அகப்பட்டு கொண்ட கயவர்களுக்குமே தலை சுற்றியது. நான் தனிமையை விரும்புபவனா? அதுவும் மரத்தின் மீது அமர்ந்து? எனக்கும் தனிமைக்கும் சம்பந்தமே இல்லையா அண்ணா? தனிமையை விட கொடுமையான விஷயம் எனக்கு இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை. எத்தனை பொய்கள், அதுவும் பொங்கிப் பெருகும் வெள்ளம் போல. என்னை தனிமையில் அழைத்துச் சென்றீர்கள், சரி. அங்கு என்னை எங்கே பேசிவிட்டீர்கள்? தாங்கள்தானே புலம்பி வந்தீர்கள். இங்கே உங்கள் மாமனாரிடம் வந்து நான் கூறியதாக கதைகளை புனைந்து சொல்கிறீர்கள். உங்களுக்கு ஆதித்யவர்மரே பரவாயில்லை அண்ணா என்று பிரதாபனை முறைத்தபடியே மனதிற்குள் புலம்பி வந்தான் வருணன். சிங்காதனபுர வீரர்களிடம் அகப்பட்டு தரையில் மண்டியிட்டிருந்த அவர்கள் பிரதாபன் பொய்க்கதையை சொல்ல ஆரம்பித்த போது வியப்பில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவன் கதை சொல்லி முடித்த பின்பு, இவன் நம்மை விட துஷ்டனாக இருப்பான் போலவே சரளமாக பொய் சொல்கிறான் என்று வியர்ந்து பார்த்து கொண்டார்கள். அச்சமயம் மருமகன் கூறிய கதையை கேட்டு வந்த மன்னர் அவன் கூறி முடித்த பின்னர் ஏதோ சந்தேகம் வந்தவராய், வருணன் கயவர்களை கண்டான், கைது செய்து அழைத்து வந்தான், சரி. புதர்களில் மறைந்திருந்த வீரர்களின் உடைகள் ஏன் ஈரமாக இருக்கின்றன? அவர்களது ஆடைகளில் மண் ஒட்டியிருக்கிறது. காய்ந்த வஸ்திரங்களில் இவ்விதம் மண் ஒட்டாது. உடையில் ஈரப்பசை இருந்தால் மட்டுமே இப்படியாக மண் ஒட்டும். எனில் இவர்களது ஆடைகள் நனைந்தது எப்படி? அதை நீ சொல்லவே இல்லையே என்று மருமகனிடம் சந்தேகமாக கேட்டார். பிரதாபன் சற்றும் யோசிக்காமல், பிரபு, அது இந்த கயவர்கள் குளித்தே பல காலம் ஆகிறது. வருணன் இவர்களை கண்டபோது அவர்கள் மீது பெருத்த துர்நாற்றம் வீசியதாம். அந்த நாற்றத்துடனேயே இம்மனிதர்களை கோட்டைக்குள் அழைத்து வர வேண்டாம் என்று அனைவரையும் ஏரி நீரில் முங்கச் செய்து அழைத்து வந்திருக்கிறான். அதனால்தான் இந்த ஈரம் என்று அடுத்த பொய்யை கூறினான். இந்த பொய்யை கேட்டு வருணனுக்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. அவன் தன் அருகில் நின்றிருந்த பிரதாபனின் உபதளபதி முரளிதரனிடம், நண்பா, பொய் சொல்வதில் எங்கள் அரசரையே மிஞ்சிவிடுவார் போலவே உங்கள் தளபதி. வாயை திறந்தால் மலையருவி போல பொய் பாய்ந்து வருகிறது. இவரை மிகவும் பொறுப்புள்ளவர் என்று எண்ணி நான் வந்தேன். எம் பிரபுவை போன்றே இவரும் பித்தலாட்டக்காரர் என்று இப்போதுதான் உணர்ந்து கொண்டேன் என்று பிரமித்தான். இதை கேட்டு வந்த முரளிதரன் வருணனிடம், உண்மையில் எங்கள் தளபதி பொறுப்புள்ளவர்தான் நண்பா. மிகவும் பக்குவமானவர். சிறு வயதிலேயே அத்தனை கஷ்டங்களையும் பட்டுவிட்டார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எப்போதாவது சில சமயங்களில்தான் அவரது இந்த குறும்புத்தனம் வெளிப்படும். பல காலங்களுக்கு பிறகு இன்றுதான் தளபதியிடம் இந்த குறும்பை நான் பார்க்கிறேன். தங்களை கண்ட நிமிடம் முதலாகவே எம் தளபதி ஆனந்தமாகத்தான் காணப்படுகிறார். ஆகையால்தான் அவர் இந்த வேடிக்கை வினோதங்களை நிகழ்த்தி வருகிறார் என்று பதில் சொல்லி வந்தான். அரசருக்கு இன்னமும் மருமகன் சொன்ன கதைகளில் முழுமையாக நம்பிக்கை வந்திருக்கவில்லை. அவர் மேற்கொண்டு ஏதோ கேள்விகள் கேட்க முயல பிரதாபன் தன் வீரர்களிடம் கயவர்களை அழைத்துச் சென்று சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டான். மன்னர் நன்கு யோசித்து ஏதோ பெருத்த சந்தேகம் ஒன்றை கேட்பதற்காக வாயெடுத்தார். அடுத்த கணம் பிரதாபன் அவரை முந்திக் கொண்டு,
அரசே, தங்களிடம் ஒரு முக்கிய செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். பார்க்கவ நாட்டு இளவரசனின் திருமண அழைப்பிதழ் நமக்கு வந்துள்ளது. திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். தங்கள் அனுமதி இருந்தால் இன்று மாலையே பயணம் துவங்குவேன் என்று அனுமதி கோரினான். அதற்கு அரசரோ, இளவரசனின் திருமணத்திற்கு அரசன் செல்வதுதானே எப்பா முறை? அவர்கள் என்ன போருக்கு அழைத்திருக்கிறார்கள்? தளபதி உன்னை அனுப்பி வைக்க? திருமணத்திற்கு நான் செல்கிறேன். நீ இங்கிருந்து கோட்டை காவலை கவனி. இதற்குதான் ராஜ்ய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளடா என்று பல காலமாக கூறி வருகிறேன். அந்த பொறுப்புகளை நீ ஏற்றுக்கொண்டிருந்தாயானால் இந்நேரம் திருமணத்திற்கு நீயே சென்றிருக்கலாம். என் பேச்சை கேட்டாயா நீ என்று அழுத்து கொண்டார். மன்னரது மதிநுட்பத்தைக் கண்டு பிரதாபன் வியந்தான். ராஜ்யபாரத்தை என் தலையில் சுமத்த எத்தனை நுட்பமாக திட்டம் திட்டுகிறார் இவர். இவர் பெரிய ராஜதந்திரிதான். நான் அரசனாக பொறுப்பேற்றாலும் தந்தையும் மகளுமாக சேர்ந்து என்னை பொம்மையாக்கி ஆட்டி வைக்கத்தான் போகிறார்கள். அதற்கு நான் தளபதியாகவே இருந்து இருக்கும் சுதந்திரத்தை அனுபவித்து வரலாம் என்று மனதில் எண்ணியவாறே அமைதி காத்தான். அரசர் தன்னையே உற்று நோக்குவதை உணர்ந்தவன் அவரை நோக்கி, திருமணத்திற்கு மன்னர் தாங்கள் செல்வதுதான் உசிதம் அரசே. ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை உள்ளது. இளவரசனுக்கு திருமணம் என்றால் தங்களைப் போன்ற மாபெரும் சக்கரவர்த்திக்கு அந்நாட்டு அரசனே வரவேற்பு விடுத்திருக்க வேண்டும். தங்கள் மகன் வயதுடைய அந்த ஆதித்யவர்மனை பல மாதங்களுக்கு முன்னரே நேரில் சென்று அழைத்தவர்கள் கடைசி நேரத்தில் தூதுவன் மூலமாக அழைத்திருக்கிறார்கள். அரசர் மரியாதையைத்தான் ஏற்க வேண்டுமே தவிர அவமரியாதையை ஏற்கக்கூடாது. இதற்கு மேல் தங்கள் முடிவுதான் பிரபு என்று சொல்லி வாயில் கை வைத்து பணிபவன் போல பாசாங்கு செய்தான். இந்த கருத்தை பிரதாபன் பொதுவெளியில் பலர் முன்பு சொல்லியிருக்க மன்னர் அதற்கு மேலும் மருமகனை சீண்ட விரும்பாமல், சரியப்பா, நீயே சென்று வா. ஆனால் அரசன் நான் வந்தால்தானே அது என் தன்மானத்திற்கு இழுக்கு. என் மருமகன் நீ என் மகளை அழைத்துச் சென்று வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. அவளும் பல காலமாக அரண்மனைக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறாள். அவளையும் உன்னுடன் அழைத்துச் சென்று வா, அவளும் மகிழட்டும் என்று ஆணையிட்டு விட்டு மருமகனின் பதிலை எதிர்பார்க்காமல் திரும்பி அரண்மனை நோக்கி நடந்தார். இது என்னடா சோதனை? இன்பப் பயணம் மேற்கொள்ளலாம் என்று பார்த்தால் இன்னலை கூடவே அழைத்துச் செல்வதா? அங்கும் வந்து இவள் நம்மை கண்காணித்தபடியேதான் இருக்கப் போகிறாள். இதற்கு எங்கும் செல்லாமல் நாம் கோட்டைக்குள்ளேயே முடங்கி கிடக்கலாம் என்று நொந்து கொண்டவன் முன்னால் சென்று கொண்டிருந்த அரசரை நோக்கி விறுவிறுவென நடந்து அவரிடம், பிரபு, நான் கூறியதன் பொருளை தாங்கள் சரியாக உணரவில்லை என்று எண்ணுகிறேன். பார்க்கவத்திலிருந்து சிங்காதனபுரத்தின் தளபதிக்குதான் அழைப்பு மடல் வந்திருக்கிறதே தவிர அது மன்னரின் மருமகனுக்கோ அல்லது இளவரசியின் கணவனுக்கோ வரவில்லை. இது ராஜாங்க ரீதியாக அனுப்பப்பட்ட மடல். சக்கரவர்த்தியின் மகள் இத்திருமணத்தில் கலந்து கொண்டால் அது அவரது கௌரவத்திற்கு இழுக்கு. வசுமித்ராவின் அரசிகளுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தங்கள் மகளுக்கு விடுக்கப்படவில்லையே. இருந்தும் அவர் இத்திருமணத்தில் கலந்து கொள்ளத்தான் வேண்டுமா? தங்களின் ஆணை அதுவாக இருந்தால் அடியேன் அதை மீறமாட்டேன் என்று பவ்யமாக சொல்வது போல நடித்தான். நரசிங்கவர்மர் குரலை சற்று கடுமையாக்கி, 2 நாட்களாக உன் போக்கு சரியே இல்லை பாகு. உன் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் தென்படுகின்றன. அந்த வசுமித்ரா விருந்தாளிதான் உன்னை இவ்விதம் மாற்றியிருக்கிறான் என்று எண்ணுகிறேன். என் நண்பனின் நாட்டிலிருந்து வந்திருக்கிறானே என்று பொறுமை காக்கிறேன். அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு ஏதாவது சேஷ்டைகள் செய்தாயானால் பிறகு என் மகளிடம் சொல்லிவிடுவேன். உன்னை எப்படி இம்சிக்க வேண்டும் என்பதை அவள் நன்கு அறிவாள் என்று பயமுறுத்திவிட்டு நகர்ந்து சென்றார் மன்னர். பிரதாபன் புன்சிரிப்புடன் நின்றான். பிரதாபன் மாமனாரை தொடர்ந்து சென்ற போது தானும் சிறிது முன்னால் சென்றிருந்த வருணனுக்கு அரசரின் பேச்சுக்கள் காதில் விழுந்தபடிதான் இருந்தன. விருந்தாளிக்கு கேட்க வேண்டும் என்று அரசரும் சற்று உரத்த குரலில்தான் கூறியிருந்தார். அவர் தூரமாக சென்ற பிறகு வருணன் பிரதாபனிடம் ஓடி வந்து, அண்ணா, இது உங்களுக்கே அநியாயமாக படவில்லையா? உங்கள் போக்கு என்னாலா மாறியிருக்கிறது? நான் வரும் முன்பு நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்தீர்களா என்ன? உங்களிடம் ஏமாந்தவர்களில் நானும் ஒருவன் என்று அறியாமலேயே அரசர் என் மீது பழியை போட்டுவிட்டு போகிறார். அரசர் உட்பட அத்தனை பேரையும் ஏமாற்றிவிட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை போல புன்சிரிப்பு பூக்கிறீர்கள். எப்படி அண்ணா இத்தனை பொய்களை அடுத்தடுத்து கூறுகிறீர்கள்? எப்போது இந்த பொய்களையெல்லாம் தயார் செய்தீர்கள் என்று பொய் சினத்துடன் கேட்டு வந்த வருணன் அதற்கான பதிலை சொல்ல எதிரில் இருப்பவனுக்கு நேரம் கொடுக்காமலேயே அடுத்த கேள்வியை தொடுத்தான். அது சரி அண்ணா, பார்க்கவத்திலிருந்து மடல் வந்ததாவது உண்மையா, இல்லை அதுவும் பொய்யா? பயணத்திற்கு மன்னரிடம் அனுமதி கேட்டீர்களே, உண்மையில் நாம் பார்க்கவம்தான் செல்கிறோமா
அல்லது வேறெங்கேனும் செல்கிறோமா என்று கேட்டான். பிரதாபன் சிரித்துவிட்டு வருணனின் தோளை தட்டி கொடுத்து, உண்மையாகவே நாம் பார்க்கவும் தானடா செல்கிறோம். நான் இருக்கும் இடம் தேடி வந்து நீ எனக்கு உபகாரம் செய்தாய். இப்போது ஆதித்யன் இருக்கும் இடத்திற்கு நான் சென்று நீ என்னிடம் கோரி வந்த உதவியை நிறைவேற்றப் போகிறேன். பயணத்திற்கு என் மனைவியிடம் சம்மதம் வாங்கத்தான் எனக்கு வழி ஒன்றும் விளங்கவில்லை. பொய்கள் சொல்லி என் மாமனாரை ஏமாற்ற முயன்றேன். அவரே இன்னும் என்னை முழுமையாக நம்பவில்லை. இதில் உன் அண்ணியை எப்படி ஏமாற்றுவேனோ தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டே அரண்மனை நோக்கி நடந்து சென்றான். அச்சமயம் வீரன் ஒருவன் ஓடி வந்து தளபதியையும் வசுமித்ராவின் படைத்தலைவனையும் உடனே தன் மாளிகைக்கு வரும்படி இளவரசி சித்திரமேனகை உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தான். வருணனை விட்டு 2 எட்டுக்கள் முன்னால் வைத்த பிரதாபன் வீரனை அனுப்பிவிட்டு பின்னால் திரும்பி இளையவனை பார்த்து, சமாளிப்பது பற்றி யோசித்தேன். சங்கடம் தானாக அழைக்கிறது. அரசர் தன் ஆசை மகளிடம் என்னவெல்லாம் பற்ற வைத்துவிட்டு சென்றிருக்கிறாரோ தெரியவில்லை. அவர் சென்ற 1/4 நாழிகைக்குள் கோல் மூட்டும் பணியை செவ்வனே செய்திருக்கிறார். உத்தம மனிதர் அவர். தளபதியை சீண்டுவதே அரசர்களுக்கு வேலை போல வருணா. உன் அரசனும் என் அரசனும் இதை தவறாமல் செய்து வருகின்றனர் என்று சலித்து கொண்டபடி தன் அரண்மனை நோக்கி முன்னேறினான். அவனை தொடர்ந்து சென்ற வருணன், உங்களையாவது உங்கள் அரசர் மட்டும்தான் சீண்டுகிறார் அண்ணா. என்னை என் அரசர் உட்பட அவரது நண்பரும் அல்லவா சீண்டி பார்க்கிறார். என் நிலைமை படுமோசம் என்று நொந்து கொண்டவாறு நடந்து சென்றான். மாளிகை அடைந்த 2 தளபதிகளும் அதன் பிரதான கூடத்தில் வீற்றிருந்த சித்திரமேனகையை கண்டனர். இருவரும் தயங்கியபடியே இளவரசியின் அருகில் செல்ல மேனகை கணவனை கண்ணோடு கண்ணாக நோக்கினாள். ஆனால் பிரதாபனோ மனைவியின் கண்களை பார்க்காமல் அறையின் மற்ற இடங்களில் தன் பார்வையை ஓட்டினான். அடுத்ததாக அவள் வருணனை பார்த்தாள். அவனானால் மேனகையை பார்ப்பதும் பின்பு தளபதியை பார்ப்பதுமாக மாறி மாறி பார்வையை ஓட்டிக் கொண்டிருந்தான். இப்படியே ஓரிரு நொடிகள் கடந்து செல்ல மேனகை தன் தொண்டையை செருமிக் கொண்டு, இருவருமாக சேர்ந்து ஏதோ கபடத்தனம் செய்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. ஆனால் என்னவென்றுதான் கண்டறிய முடியவில்லை. கயவர்களை கைது செய்த கதைகள் என் செவிகளுக்கு வந்து சேர்ந்தன. அது பெருமளவு நம்பும்படியாக இல்லை. இருந்தும் உங்கள் வாயிலிருந்து உண்மைகளை பெற முடியும் என்று தோன்றவில்லை. இவ்விதமாக ஆடவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்து சந்தேகம் கண்களிலும் வார்த்தைகளிலும் தாண்டவமாட கேட்டு வந்தவள் பின்பு பார்வையை கணவனின் மீது குத்திட்டு நிறுத்தி, பார்க்கவத்திலிருந்து மடல் வந்திருக்கிறது. அதுவும் அரசருக்கு வராமல் தளபதி தங்களுக்கு வந்திருக்கிறது என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு பேச்சை நிறுத்தினாள். பிரதாபன் பதில் சொல்லத் தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க அவள் கணவனை விட்டு நகர்ந்து வருணனிடம் சென்றாள். அவனை நோக்கி, படைத்தலைவரே, உங்கள் அண்ணனின் செயல்பாடுகளில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இருந்ததில்லை. நீங்கள் வந்து உங்கள் அரசரை பற்றி கூறிய பிறகு இவர் மீது எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்விட்டது. ஒத்த இயல்புள்ளவர்கள்தான் நண்பர்களாக இருப்பார்களாம். அந்த வகையில் அரசர் ஆதித்யவர்மருக்கு இருக்கும் குணாதிசயங்கள் அத்தனையும் என் கணவருக்கும் இருக்க வேண்டும். பரவாயில்லை, அவர்கள் இருவர் மீது எனக்கு இல்லாத நம்பிக்கை உங்கள் மீது எனக்கு இருக்கிறது. உங்களை முதலில் பார்த்தபோதே உணர்ந்து கொண்டு விட்டேன். நீங்கள் பழகியவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயங்குபவர் அல்ல என்பதை. உங்கள் கண்களில் உண்மை தெரிகிறது படைத்தலைவரே என்று வருணனிடம் சொல்லி வந்தவள் பின்பு ஒரு நொடி தன் கணவனை முறைத்துவிட்டு மறுபடியும் வருணனிடம் பார்வையை திருப்பி, யாரோ ஒருவருடைய கட்டாயத்தினால்தான் நீங்கள் உண்மைகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறீர்கள் என்று புரிகிறது. ஆகையால் உங்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை என்று மென்மையான குரலில் மிகவும் பரிவுடன் சொல்லி வந்தாள். அதன் பின்னர் இருக்கையில் அமருமாறு வருணனை கேட்டுக்கொண்டாள். இளவரசியின் கட்டளைக்கு இணங்க வருணன் அமர்ந்தான். பின்பு மேனகை பணிப்பெண்களிடம் சொல்லி அருந்துவதற்கு ஏதேனும் பானமும் அப்படியே விருந்து உண்பதற்கு மேஜையை தயார் செய்யும்படியும் உத்தரவிட்டு அனுப்பினாள். மனைவி தான் கூறிய பொய்களை கண்டுபிடித்து விட்டாளோ என்ற அச்சத்தில் பிரதாபன் நின்ற இடத்திலேயே அசையாமல் நின்றிருந்தான். வருணனோ தளபதியும் இளவரசியும் நின்றிருக்க தான் மட்டும் அமர்ந்திருப்பதா என்ற சங்கடத்தில் இருக்கையில் நெளிந்து கொண்டிருந்தான். பணிப்பெண்ணை அனுப்பிவிட்டு பின்னால் திரும்பி பார்த்த மேனகை கணவன் இன்னமும் அமராததையும் வருணன் சங்கோஜப்பட்டு கொண்டிருப்பதையும் கண்டு கணவனை நெருங்கி வந்து, அன்பு கணவரே, தாங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். இப்போது தாங்கள் இருப்பது படை வீட்டில் அல்ல. நீங்கள்
உங்கள் மனைவி பிள்ளைகளுடன் வாழும் வீட்டில். இங்கே நான் இளவரசி அல்ல. இது நினைவில்லையா தங்களுக்கு என்று கிண்டலாக கேட்டாள். பிரதாபன் இருக்கையில் சென்று அமர்ந்தபடியே, எங்கு நான் கணவன், எங்கு நான் தளபதி என்று பட்டியல் போட்டு கொடுத்து விட்டால் எனது குழப்பம் தீரும். நீ கணவனை அழைக்கிறாயா, தளபதியை அழைக்கிறாயா என்பதை நான் எப்படி அறிவேன் என்று வெளியில் கேட்கும்படியே முணுமுணுத்தான். மேனகை கணவனை பார்த்து குறும்பு சிரிப்பு சிரித்துவிட்டு பின்பு வருணன் புறமாக திரும்பி, உங்கள் அண்ணன் பார்க்கவம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை பிரிந்திருப்பது எனக்கு வருத்தம்தான். ஆயினும் அவரது ஆசைகள் அனைத்திற்கும் மடை போடும் அளவிற்கு நான் மோசமானவள் இல்லை. உங்களை நம்பி அவரை அனுப்பி வைக்கிறேன். அவருடைய பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு, படைத்தலைவரே. ஆபத்துகளில் இருந்து மட்டுமல்ல, அவர் எந்த தவறும் செய்யாமல் தடுப்பதும் உங்கள் கடமைதான். இன்று மாலையே உங்கள் பயணத்தை துவங்குங்கள் என்று வருணனிடம் தெரிவித்தாள். உணவு மேஜை தயாராக விருந்துண்டு முடித்த பிறகு வருணன் தான் தங்கியிருந்த மாளிகைக்கு சென்று பயணத்திற்கு ஏற்பாடு செய்வதாக சொல்லி சென்றான். கிளம்பியவனை வழியனுப்புவதாக சொல்லி வாயிலுக்கு வந்த மேனகை அவனை ஒரு கணம் நிறுத்தினாள். வருணனை நோக்கி, படைத்தலைவரே, உங்கள் தமையனை தவறுகள் செய்யாமல் பார்த்து கொள்ளச் சொன்னேனே, நினைவுள்ளதா? அவரை பெண்களின் விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மாபெரும் சக்கரவர்த்தியின் மாப்பிள்ளை அவர். அவரது செய்கைகளால் ராஜ்யத்திற்கும் அரசருக்கும் அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்று அவனிடம் அறிவுறுத்தி அனுப்பினாள். இளவரசிக்கு தலையாட்டிவிட்டு தான் தங்கியிருந்த மாளிகை நோக்கி நடந்து சென்ற வருணன், மனைவிகள் என்றால் அனைவரும் ஒரே மாதிரிதான் போல. முகாந்திரமே இல்லாமல் கணவனை சந்தேகிக்கிறார்கள். ஆண்கள் என்றால் பெண்கள் விஷயத்தில் தவறானவனாகத்தான் இருக்க வேண்டுமா என்ன? அதுவும் குறிப்பாக அந்தஸ்து அதிகாரம் உள்ள ஆண்மகன் அனைத்து தவறுகளையும் அவசியம் செய்வான் என்று இப்பெண்கள் நம்புகின்றனர். இவர்களுக்கு எப்படி உண்மையை புரிய வைப்பது என்று நொந்து கொண்டு மாளிகை திரும்பி பயணத்திற்கு தயாரானான். பிரதாபனும் வருணனும் அரச குடும்பத்தினரிடம் விடை பெற்றுக் கொண்டு சில பல வீரர்களுடன் பார்க்கவம் நோக்கி பயணத்தை துவங்கினர். பயணம் கிளம்பி 2 நாட்களாகியிருந்தது. அங்கே பார்க்கவத்தில் திருமண தினம் நெருங்கியதால் விருந்தினர்களின் வருகை அதிகரித்த வண்ணமே இருந்தது. வசுமித்ரா பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்ட சிற்றரசு நாடுகளும் மற்ற பெரிய ராஜ்யங்களை சேர்ந்த அரச குடும்பத்தினரும் பார்க்கவத்தில் குவிந்தனர். அனைவருமே ஆதித்யவர்மனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்தனர். அரசனுக்கு தொடர்ந்து கைகூப்பி வணங்கி வந்தவர்களிடம் சிரித்து பேசி கையும் வாயும் வழியெடுத்தது. பலரிடம் பேசும்போது அரசனுக்கு உண்மையான சிரிப்பு வரவில்லை. கட்டாயத்தின் பேரில் முகத்தில் கஷ்டப்பட்டு சிரிப்பை வரவழைத்துக் கொண்டான். ஒரு கட்டத்தில் இது அவனுக்கு அழுத்தே போய்விட்டது. ஆதித்யன் விரும்பும் தனிமை அவனுக்கு அங்கு கிடைக்கவில்லை. நிலைமையை திறமையாக கையாள அரசனின் வீரர்களுக்கும் தெரிந்திருக்கவில்லை. ராகவனுக்கு அரசனின் கஷ்டம் புரிந்திருந்தாலும் அதிலிருந்து அவனை காப்பாற்ற ராகவனுக்கு வழி தெரியவில்லை. அத்தருணங்களில் எல்லாம் ஆதித்யனுக்கு வருணனின் நினைவுதான் வந்தது. வருணன் உடன் இருந்த வரையிலும் இதுபோன்ற விஷயங்களால் அரசன் சிரமப்பட்டதே கிடையாது. அரசனின் குணம் வருணனுக்கு நன்கு தெரியும். ஆகையால் வேண்டாத விருந்தாளிகள் அரசனை சந்திக்க முயலும் போதெல்லாம் வந்தவர்களின் மனம் கோணாதபடி ஏதாவது பொய் சொல்லி அரசனுக்கு தனிமை பெற்றுக் கொடுப்பான் அவன். விருந்தாளியாக செல்லும் தேசங்களில் அரண்மனையில் இருந்தால்தானே தொந்தரவு, வெளியே சென்று விட்டால் எந்த தொல்லையும் அண்டாதல்லவா என்று உணர்ந்து மிக சொற்ப வீரர்களின் துணையுடன் அரசனை வெளியே அழைத்துச் சென்று விடுவான் வருணன். எந்த நாட்டிற்கு சென்றாலும் முதல் வேளையாக தன் மன்னவனை பாதுகாப்பாக அரண்மனையில் சேர்ப்பித்துவிட்டு தன் நம்பிக்கைக்கு உரிய வீரர்களை அரசனுக்கு பாதுகாப்பாக இருத்திவிட்டு எந்தெந்த வழிகளில் எல்லாம் அரசன் அனைவரையும் ஏமாற்றிச் செல்வான் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துவிட்டு வெளியே சென்று விடுவான். செல்பவன் அரசன் தங்கியிருக்கும் இடத்தைச் சுற்றிலும் பல கல் தொலைவுக்கு சென்று அங்கு ஆதித்யனின் விருப்பத்திற்கு தகுந்த இடங்களை தேர்வு செய்துவிட்டு வருவான். அங்கு தன் அரசன் முழு பாதுகாப்போடு இருப்பான் என்று தெரிந்தால் அடுத்தடுத்த நாட்களில் தான் மட்டும் தனியாக அவ்விடங்களுக்கு ஆதித்யனை அழைத்துச் செல்வான். ஒருமுறை சிற்றரசு நாடு ஒன்றிற்கு ஆதித்யன் விருந்தாளியாக சென்றிருக்க அதன் அரசர் அதை உற்சாகமடைந்து ஆதித்யனை ஓய்வே எடுக்க விடாமல் தொடர்ந்து அவனிடம் பேசியபடியே இருந்தார். வருணனும் அரசரின் ஓய்வு பற்றி எத்தனையோ முறை குறிப்புகள் கொடுத்தான். இருந்தும் ஆர்வ மிகுதியில் அந்த மன்னர் அக்குறிப்புகளை கண்டுகொள்வதாக இல்லை.
உடனே வருணன் வெளியே சென்று அரண்மனை வாசிகளிடம் அந்த சிற்றரசனுக்கு இருக்கும் பிரத்யேக பழக்க வழக்கங்களை பற்றி பேச்சுவாக்கில் விசாரித்தான். சாம்பிராணி நெடியை அந்த மன்னனால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று கேட்டறிந்து கொண்டு வேண்டுமென்றே பை நிறைய சாம்பிராணி கட்டிகளை வாங்கி வந்து ஆதித்யன் தங்கியிருந்த மாளிகையில் எரியச் செய்தான். வருணனின் செயல் ஆரம்பத்தில் அரசனுக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் அந்த புகையால் சிற்றரசனின் நடவடிக்கைகளில் உண்டான மாற்றங்களை கண்டவுடன் ஆதித்யன் வருணன் செயலுக்கான காரணத்தை கண்டுகொண்டான். அந்நாட்டில் தங்கியிருந்த காலந்தோறும் தேவையில்லாத சமயங்களில் எப்போதெல்லாம் சிற்றரசு மன்னன் ஆதித்யனை காண வருகிறானோ அப்போதெல்லாம் மாளிகையை சாம்பிராணி புகையால் நிரப்பியிருந்தான் வருணன். இதனாலேயே அந்த மன்னன் அரசன் இருந்த இடத்தை எட்டிக்கூட பார்க்கவில்லை. அன்று பார்க்கவ நாட்டில் அரசரின் மாளிகையில் அவனுக்கென்று வடிவமைக்கப்பட்டிருந்த பிரத்யேக உல்லாச அறையில் ஓய்வெடுக்க விடாமல் மரியாதை என்ற பெயரில் அனைவருடனும் மாளிகையின் கூடத்தில் அமர்ந்து வேண்டா வெறுப்பாக சிரித்து பேசி வந்தபோது ஆதித்யனுக்கு வருணனுடனான இந்த நினைவுகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அவனது அருகில் தனக்கு கிடைத்து வந்த சந்தோஷம், தனிமை, பாதுகாப்பு எதுவும் தற்போது தனக்கு கிடைப்பதில்லையே என்று எண்ணி மனம் வருந்தினான் ஆதித்யன். தனது தேவைகளையும் தனது எண்ணங்களையும் தன்னை விட நன்றாக புரிந்து கொண்டு இம்மியளவும் தன்னை சிரமப்பட விடாமல் அத்தனை பாரங்களையும் தன் தலையில் போட்டுக்கொள்ளும் வருணனை போன்றதொரு நண்பன் எவருக்கும் வாய்க்க மாட்டான் என்று எண்ணி வந்தான் அரசன். அத்தனை அருமையான நண்பனை காலம் தன்னிடமிருந்து பிரித்து வைத்திருக்கிறதே என்று யோசித்த போது ஆதித்யனுக்கு மனதின் பாரம் அதிகமானது. தன் நண்பனை சந்திக்கும் நாள் விரைந்து வரவேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டான் அரசன்.